ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னா சாக்லேட் எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த டார்க் சாக்லேட் இது 4 பார் இருக்குது. இதை வந்து சென்டரில் வந்து இந்த பார் வந்து இடத்துல நின்று கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து இதில் ஒரு பார் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து மில்க் பாரில் வந்து இதில் வந்து 1/4 பகுதி தான் நீங்கள் இதில் போடணும். உங்களுக்கு மெஷர் காட்டுறேன் பாருங்கள். இந்தளவு தான் நீங்கள் கட் பண்ணணும். நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதை சின்ன சின்னதாக பொடியாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு சைடு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பொடி பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1/4 பகுதி மட்டும்தான் உங்களுக்கு இது எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். ஸோ இதை நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும்னா மில்க்கு வந்து நீங்கள் 1/4 பகுதி இங்கே போட்டிருக்கீங்க. இதில் ஒரு ஃபுல் பார் வந்து 3 பாயிண்ட் உங்களுக்கு நான் போட சொல்லியிருக்கேன். இப்படி பொடி பொடியாக நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். டபுள் பாயில் மெத்தடில் தான் இதை ஹீட் பண்ணணும். ஸோ நீங்கள் கட் பண்ணும் போதே பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஹீட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அது நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே எடுத்து நான் வந்து டபுள் பாயிண்ட் மெத்தட் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். மேலே வந்து ஒரு கனமான கண்ணாடி பாத்திரத்தை நான் வச்சுருக்கேன். அது மேலே வந்து நல்லா அந்த டபுள் பாயில் மெத்தட் நல்லா வரணும். ஏன்னா நம்ம அது மேலே தான் சாக்லேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் அதை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா நான் இதில் ஆல்ரெடி கட் பண்ணது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டபுள் பாயில் மெத்தட் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது அடி பிடிக்காமல் இது கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் டார்க் சாக்லேட்டோ உங்களுக்கு மில்க் சாக்லேட்டோ உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதுக்கு வந்து நீங்கள் இருந்த சுத்தமான ஆயில் வந்து குக்கிங் ஆயில் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். உங்களுக்கு அது என்ன அளவுக்கு சேஃப் வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள், லிக்விட் பதத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான். இதுதான் நல்ல பொசிஷனு. இது கட்டியே எங்கேயும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்லா உங்களுக்கு அது பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் அதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்ல பதம் வந்துருச்சு. கலரும் நல்லா சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு டார்க் சாக்லேட் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஒரு பகுதி தான் மில்க் சாக்லேட் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுவும் நான் கட் பண்ணதெல்லாம் காமிச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆயில் போட்டுக்கலாம், வேணானாலும் நீங்கள் விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணிருக்கேன்னு. இப்போ எப்படி நான் மோல்டில் ஆட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மோல்டு பார்த்துருக்கேன். நீங்கள் கடையிலாம் பார்த்துருப்பீங்க, டெய்ரி மில்க் சாக்லேட் ஷேப் கொடுத்துருப்பாங்க. இது பேக் சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும் சாக்லேட்டு. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீசர் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் நார்மல் இதில் வச்சா கூட போதும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடிக்கு நான் பண்ணியிருக்கேன், பண்ணி உங்களுக்கெல்லாம் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்களா? அது ரெடியாக இருக்கக்கூடிய சாக்லேட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோல்டு வந்து கரெக்டாக வரணும்னா 4 பக்கம் இதை மாதிரி தட்டி விடணும். அப்போ தான் அது கரெக்டான அந்த ஷேப் உங்களுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு டெய்ரி மில்க் சாக்லேட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது பண்ணும்போது கவனமாக நீங்கள் வந்து ஸ்பூனில் எடுத்து பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஸ்டார் மெத்தட் பண்ணிருக்கேன். அது மேலே டெக்கரேஷன்ஸ் கொடுக்குறேன். அது இங்கே பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நான் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்கள் வந்து மோல்டிருந்து இப்போ நான் எடுத்துருக்கிறேன். அது எடுத்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறது வந்து லைட்டாக இந்த ஓரத்தில் மட்டும் பாருங்கள். உங்களுக்கே பார்த்தா தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் பேக்கிங் பண்ணுறது மெத்தட் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மில்க் சாயை வந்து காம்பவுண்டில் எப்படி செய்யணுங்கிற சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.